ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அன்பு என்று சொல்லி வேதாகமும் நமக்கு கற்றுத் தருகிறது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பதில் மிகவும் ஆண்டவர் விருப்பம் உள்ளவராய் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பை குறித்து அதிகமாய் வேறு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, நான் மனுஷர் பாஷையை பேசினாலும் தூதர்களுடைய பாஷையை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளவும் போலும் இருக்கிறேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் கூட அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் ஊழியம் செய்யலாம், கர்த்தருடைய வரங்களை நாம் பெற்றுக் கொண்டவர்களாய் இருக்கலாம், நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்கிறவர்களாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை கொண்டு பலருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னைத்தான் பவுல் சொல்லுகிறதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நான் என்ன ஊழியம் செய்தாலும், எவ்வளவு பெரிய அப்போஸ்தலனா இருந்தாலும், எவ்வளவுதான் கர்த்தருக்காக பிரகாசித்தாலும், என்னோடு கூட ஆராதிக்கிற, என்னோடு கூட இருக்கிற என்னுடைய நண்பர்களை, என்னுடைய சகோதரர்களுக்கு மேலாய் நான் அன்பு செலுத்தாவிட்டால் எனக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை, நான் கர்த்தர் முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றுமற்றவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தருடைய கற்பனைகளின்படி நாம் கர்த்தரிடத்திலும் நாம் பிறரிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போம். இந்த நாளிலே அன்பு கூறுகிறவர்களாய், கர்த்தரை சேவிக்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாய், அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படுகிறவர்களாய், அந்த கற்பனைகளின்படி நடக்கிறவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு மிகுந்த பிரதிபலனை நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதித்து அன்பு கூறுகிறவர்களாய் உங்களை மாற்றுவாராக. ஆமென்.